வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருந்து பேசுகிறோம் அப்படின்னா, மதுரையில் குளமங்குளம் பக்கத்தில் வந்து ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு மையத்திலிருந்து தான் நம்ம பேசுகிறோம். இந்த மையத்தில் வந்து குடிக்கு அடிமையானவங்களை அதிலிருந்து மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான அனைத்து விதத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திருப்பி ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி வாழ்கிறதுக்கு உண்டான அனைத்து வழிவகையிலுமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து மையத்தில் சேர்ந்து நிறையா சிகிச்சை பெற்று நல்ல வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. அதுபோக தொடர்ந்து மக்களும் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, இங்கே வந்து அட்மிஷன் பண்ணணும் என்ன ஏதுன்னு விவரம் கேட்குறாங்க. அதுக்கு உண்டான பதில் வந்து நம்ம வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலே உரிய பதில்களை நாங்கள் சொல்லிடுவோம். அது போக வந்து இதுக்கு சார்ஜஸ் ஆகும். அது என்ன சார்ஜஸ்ஸு, எவ்வளோ நாள் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம். குடி மட்டும் இல்லாமல் கஞ்சா மற்ற அனைத்து போதைகளுக்குமே இங்கே நல்ல ஒரு உடனடி தீர்வு கிடைக்கிது. இது நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்மள்கிட்ட இது சம்மந்தமாக பேசி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். குட் மார்னிங் சார். இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிறாங்கல்ல அவங்களோட ஃபேமிலி வந்து அவரை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து அதை மறுக்கிறாரு. அவரை நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை பண்ணுவீங்க? அதாவது நல்ல கேள்வி. இப்போ குடிக்கிற நபர் வந்து குடிக்கு அடிமையான நபர், குடிக்கிற நபர் அப்படின்ற காட்டிலும் குடிக்கு அடிமையான நபர் வந்து தன் ஆர்வத்தில் சிகிச்சைக்கு வருவதற்கு வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அவர் மேக்ஸிமம் வரமாட்டார். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். மேக்ஸிமம் அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டார், ஒத்துழைக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து நான் என்ன குடியாரனா, நான் வந்து அந்த அளவுக்காக குடிக்கிறேன், நான் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் போய் விழுந்திருக்கேனா, ரோட்டில் விழுந்து கிடக்கேனா, டெய்லி வந்து குடிச்சிட்டு எல்லாத்தையும் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கேனா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி இவரோட கேரக்டருக்கு கீழே யார் இருக்காங்க அவங்கள சொல்லி அவன் தான் குடியாரன், நான் குடியாரன் கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து பேசி அவர் மறுப்பார். மறுத்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதுக்கோ வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தான். அவர் தன்னாரும் வரவே மாட்டார். நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே போதும். மது அருந்தவங்களுடைய சம்மதம் எங்களுக்கு தேவையில்லை, தற்காலிகமாக தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க அன்கான்ஷியஸ்னாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு மறுப்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவருடைய சம்மதம் எங்களுக்கு தேவையில்லை. அவங்க குடும்பத்தார் இப்போ வந்து ஒருத்தர் குடிக்கிறாரு, அவர் மனைவி, அதை அவங்க பொருட்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க முயற்சி பண்ணால் அவங்க ஒப்புதல் இருந்தாலே நாங்கள் அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். இது போக வந்து மனைவி இல்லை, டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸு, தாய் தகப்பேன், இந்த மாதிரி இல்லை அவருக்கு மேரேஜே ஆகலை அப்படின்னாலும் தாய் தகப்பேன், இவங்களோட ஒப்புதல் இருந்தாலே போதும், நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிடுவோம். இது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிடுவீங்க, அவர் எப்படி வருவார் அப்படின்றது உங்கள் கொஸ்டினாக இருக்குது. கரெக்டு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் நீங்கள் கால் பண்ணாலே போதும், அவர் எந்த இடத்துல இருக்கார், என்ன சூழ்நிலையில் இருக்காருன்னு சொன்னாலே போதும், இன்னார் தான் இங்கே இருக்கார், இவரை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி, அவங்கள நாங்கள் அட்மிஷன் பண்ணி அவரை மாற்றுறதுக்கு நாங்கள் முழு ஒப்புதல் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே நாங்களே ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் ஊருக்கு வெளியில் நிற்கிறாரு, ஒரு டீ கடையில் நிற்கிறாரு, ஒரு ஒயிட் ஷாப்பில் இருக்காரு அப்படின்னு நீங்கள் எங்கே காமிச்சாலும் சரி, நாங்கள் அவரை வந்து எங்கள் டீம் போய் அவரை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடும். கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அவர் வில்லியன்ஸாக இருக்க மாட்டார். அதனால் நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் கவுன்சிலிங் கொடுத்ததுக்கப்புறம் அவர் நம்ம நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம், நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவைதான் அப்படின்ற அளவுக்கு மனநிலை ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே அவர் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார். அதை பற்றி பேரண்ட்ஸு, ஃபேமிலி யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு குடிக்கிற நபர் இருந்தால் போதும், அந்த நபர் இங்கே இருக்கார், நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் நான் அப்படின்னு சொன்னாலே போதும், எங்கே இருந்தால் நாங்கள் பிக்கப் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கும். குடிகாரர் இந்த காசு நல்லா செலவு பண்ணி குடிச்சு அழிச்சிட்டாரு. அவரை இங்கே மறுபடியும் நாங்கள் பணம் கட்டி சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தனால எங்களுக்கு என்ன பலன் சார்? கரெக்டான கேள்வி. அதாவது வந்து ஒரு குடிக்கிற மனுஷனை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறீங்க, இப்போவும் வந்து அவருக்கு ஒரு தொகையை வந்து செலவழிக்கிறீங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து, அதாவது ஒருத்தவங்களுக்கு இது சின்ன தொகையாக தெரியலாம், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய தொகையாக கூட தெரியலாம். ஆனால் வந்து மினிமம் தான். இருந்தாலும் வந்து அந்த பணத்தை இப்போ நாங்கள் அவர் ஏற்கனவே நிறைய அழிச்சிட்டாரு, இப்போவும் நாங்கள் வந்து கட்டி சேர்க்குறோம், திரும்ப வந்து என்ன நமக்கு இதுன்ற மாதிரி உங்கள் கொஸ்டின் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சேர்க்குறதுனால அந்த குடிப்பழக்கத்தை மட்டும் அவருக்கு வந்து ரிமூவ் பண்ணி வெளியே கொண்டு வந்து அவரை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது கிடையாது.
அதை தாண்டி இவர் வந்து மனுஷன் குடிப்பழக்கத்துக்கு எதுக்கு ஆளானார், அவர் குணாதிசேகம் சரியில்லாததுனால தான் குடிப்பழக்கத்துக்கே அடிக்ட் ஆனார். அப்படி ஒரு மனுஷனை வந்து குடியை மட்டும் எடுத்துட்டா அவர் குணம் மாறுதா? கிடையாது. இப்போ அவர் அளவுக்கு அதிகமாக ஒரு 15 வருஷம் குடிச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இப்போ 15 வருஷம் குடிச்சிருந்தாருன்னா அந்த 15 வருஷம் அளவுக்கு அதிகமான போதையில் இருக்கார், ஒரு அடிமையான ஒரு மனிதனாக இருக்கார் மதுவுக்கு. அப்படின்னும்போது அவருக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் கண்டிப்பான முறையில். அதாவது கோபம் அதிகமாக வரலாம், எரிச்சல் வரும், அதுபோக வந்து தாழ்வு மனப்பான்மை நிறைய வரும். ஒரு விஷயத்தை செய்யணும்னா பல குழப்பம் இருக்கும், ரொம்ப தயக்கம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது போக வந்து இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் சோம்பேறித்தனமான ஒரு ஆளாக கூட ஆயிடுவார். ஒரு வேலை வெட்டிக்கு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தவர் அந்த வேலையெல்லாம் வந்து இப்போ வந்து சரியாக பார்க்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் உருவாகிடுவார். அப்படியா கொண்ட மனிதனை நீங்கள் பார்த்து பார்த்து அழுத்து போய் இவரை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, இவர் குடியிலேருந்து மீண்டால் கூட நமக்கு என்னத்தை செஞ்சிட போகிறாரு, யாருக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிந்தனையில் வரும். ஏன்னா அவ்வளோ தூரம் அவரால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு யூஸ் இல்லாமல் கொஞ்சம் காலங்கள் வாழ்ந்துட்டீங்க அவர் குடிக்கு அடிமையானனால. அதனால் அந்த கொஸ்டின் வரதான் செய்யும். ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா இவர் குடியிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவருக்கு ஒரு ஆன்மீக புரோகிராமும் நம்ம வந்து இதில் சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது வந்து ஆன்மீக புரோகிராம்னா நம்ம சாமி கும்பிட்றது, அந்த பட்டையை போடுறது, பட்டை பூசுறது, உத்ராட்ச குணம் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. பள்ளியில் தொழுகிறது, கிறிஸ்டின் அந்த மாதிரி ஒரு இயேசுவை கும்பிட்றது இது மாதிரி நான் சொல்ல வரல. ஆன்மீகம்ன்றது எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன அப்படின்னா தனக்குத்தானே நேர்மையாக இருந்து தன் சுய ஒழுக்கத்தோடு வாழ்கிறது, இதுதான் நாங்கள் ஆன்மீகம் சொல்கிறோம். இந்த புரோகிராமை நாங்கள் உள்ளே கொண்டு வந்துடுவோம். அவர் வந்து நான் யார், நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படியா கொண்ட ஒரு மனுஷன், நான் எப்படி வாழ்ந்தேன், நம்ம இது செஞ்சது தப்பு, நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது, நம்ம இந்த இடத்துல இருந்தால் இதை ஒரு தூரம் சகிச்சு போவோமா, இப்படின்ற விஷயத்த தன்னை உணர்தல் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுப்போம். இந்த ப்ரோக்ராம் மூலயமா வந்து அவர் வந்து தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். நம்ம இப்படியா கொண்ட ஆள், இப்படி கொண்ட மனுஷன், நம்ம இவ்வளோ தூரம் காலத்துக்கு நம்ம நடந்துட்டோம், நம்மளால் வந்து வீட்டில் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, நமக்கு 2 குழந்தைங்க இருக்குது, நம்மளை நம்பி ஒரு மனைவி வந்திருக்காங்க, அவங்க நகையை நம்ம அழிச்சிட்டோம், அதுபோக வந்து நிறைய தொழில் பார்க்குற இடத்துல நிறைய டேமேஜ் பண்ணிட்டோம், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டோன்றதை இதை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி இங்கே இருக்கும்பொழுதே இதுக்குண்டான ப்ரோக்ராம்னால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கடைசி 2ஆம் மாதம் 3ஆவது மாதத்துலேயே அவர் தங்கி இருக்கும்போதே நாங்கள் இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் அவர் முழு மனதோட குடியிலேருந்து வெளியே வருவார். முதல் மாதம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு வந்து மெடிசன்ஸ் மூலியமாக உடல் ரீதியாக அவருக்குள்ளே உள்ள ஆல்கஹால் இப்போ ஒரு 15 வருஷம் குடிச்சிருக்காருன்னா அவருக்கு அவருடைய ரத்தத்தில் போய் இந்த ஆல்கஹாலும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஜாயிண்ட் ஆனால அது வந்து இவர் குடிக்கக்கூடாது நினச்சா கூட அவர் உடம்பு தூண்டி விடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து இந்த ஆல்கஹாலை வந்து பிளட்லேருந்து வெளியே ரிமூவ் ஆகிறதுக்கு யூரின் மூலமாக பாஸ் ஆகி போகிறதுக்கு அதுக்குண்டான மெடிசன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு மந்த்து கொடுத்து இது எல்லாம் ஒரு உடல் ரீதியாக கிளியர் பண்ணி விட்ருவோம். ஸோ ஒரு மைண்டில் பதிஞ்ச விஷயம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இப்படி வந்து ஒரு விசேஷம் ஒரு டெத் ஆகிடுச்சுன்னா போய் குடிச்சு பழகினது, ஒரு குழந்தை பிறந்துச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அந்த பார்ட்டியில் போய் குடிச்சு பழகிறது, அதுபோல் வந்து ஒரு கல்யாண காட்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே குடிக்கிறது, இப்படி நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி. நண்பனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே போய் அப்போயும் போய் குடிதான், கவலையில் குடிக்கிறேன், சந்தோஷத்தில் குடிக்கிறேன், இப்படி குடிச்சு பழகி அந்த மைண்டும் பழக்கம் ஆகிருக்கும். அப்போ வாழ்க்கையில் நமக்கு இன்பம் துன்பம் நல்லது கெட்டது இது வராமல் இருக்குமா? கண்டிப்பாக வரும். இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் லைஃப்பை கொண்டு போகணும். ஸோ இந்த மனுஷன் என்ன செய்வார்னா குடிக்கு பழக்கப்பட்டனால இந்த மாதிரி சூழல்கள் வரும்போதுனா திரும்ப குடிக்கு பின்னால் போய் ஒளிவார், குடிக்க ஆரம்பிச்சிடுவார், அந்த மாதிரி இருப்பார். இது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த உடல் ரீதியாக பிரச்சனையை வந்து நாங்கள் மருத்துவ ரீதியாக வந்து மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம அதை ரிமூவ் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரோம். அடுத்த ஸ்டெப்பு இவர் மைண்டில் இந்த மாதிரி பதிஞ்ச விஷயத்தை எப்படி வெளியே கொண்டு வருது, இதுக்குண்டான வேலையில் தான் 2ஆவது மாதம் 3ஆவது மாதம் ஃபுல்லாக கவுன்சிலிங் கொடுத்து அவர் மைண்டையும் அவர் மனநிலையையும் சரி பண்ணி தன்னை உணர்தல்ன்ற ஒரு ப்ரோக்ராம்குள்ளே கொடுத்து நாங்கள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு மனிதன் உருவான பிறகு தான் நாங்கள் வெளியே அனுப்புவோம். அவர் எங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவர் வெளியே போனால் குடிக்க மாட்டார் அப்படின்னு. இங்கே 4 செவத்துக்குள்ளே இங்கே வந்து அவர் குடிக்கிறதுக்கு சான்ஸு கிடையாது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் அவர் குடிக்காமல் இருப்பார். ஸோ வெளியில் போய் அவர் குடிக்காமல் இருக்கணும், அதுதான் இங்கே தேவையான ஒரு விஷயம். அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில் போன உடனே அவருக்கு வந்து ஆல்கஹால் அனானிமஸ்ன்னு சொல்லி ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும், ஈவினிங் டயத்தில் இருக்கும். அது அளவு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே இருக்குது.
நாங்கள் அங்கே ரெஃபர் பண்ணி விட்ருவோம், அங்கே ஃப்ரீ தான். அந்த மீட்டிங் அவர் அட்டன் பண்ணிட்டு வந்தாருன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு பதில் கிடச்சிடும். என்ன அப்படின்னா இனிமேல் நம்ம பிரயோஜனமாக வாழணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷனை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது மற்றவங்க சொல்கிற அறிவுரை மாதிரி அந்த மீட்டிங்கில் இருக்காது. அவங்க வந்து ஏற்கனவே மது பழக்கத்துலேருந்து மீண்டு வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க. இதை கேட்க 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 அவர் என்ன செய்வார்னா, நம்மளும் இன்னொருத்தம் பிரயோஜனமாக வாழணும், குடியிலேருந்து வெளியே வந்துட்டோம், இது பத்தாது, நம்ம மனைவி கஷ்டப்படுறாங்க, அவங்க ஒரு ஆண்மகன் மாதிரி செயல்படுறாங்க, அந்த அளவுக்கு வந்து எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க, தன் குழந்தைகளை வளர்க்குறாங்க, நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய பங்களிப்பு பூரா அவங்க செய்கிறாங்க, நம்ம ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவன் போட்டால் மட்டும் பத்தாது, நம்ம அந்த தலைவனுக்கு உண்டான ஒரு அந்தஸ்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை பூரா அங்கே போக 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 நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. இவங்களும் அதை கற்றுக்குவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணும்பொழுது என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக தனக்குள்ளே உள்ள சோம்பேறித்தனம், தான் வேலைக்கு போகும்போது அங்கே எப்படி நம்ம எடுத்தெறிஞ்சு பேசுகிறோம், பிறரை மதிக்காமல் பேசுகிறோன்னா நமக்கு வேலை இல்லாமல் போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாற்றிக்க ஆரம்பிப்பார். குறிப்பாக சொல்லணும்னா, வெளி உலகத்துக்கு போன உடனே சரி சாரி இந்த 2 விஷயத்த ஆழமாக அவரை வந்து பழக்கி வச்சுருவோம் அவருக்கு. அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் அவர் ஒன்றும் சரின்னு கேளுங்க, இல்லை உங்கள் மேலே மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் சாரி கேளுங்க அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட்டு அவர் உள்ளே போய் ஆழமாக பதிய வச்சுருவோம். இப்படி பதிய வைக்கும்பொழுது அவர் லைஃப்பில் வந்து நிறைய ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எங்கே போனால் இந்த 2 பாலிசியை கடைப்பிடிச்சிட்டா போதும். ஒன்று அவங்க சொல்கிறத கேட்டு சரிங்க அப்படின்ட்டு போகணும். நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, அவர் சொன்னால் எழுத்து பேசாமல் சரின்னா போதும். ஒரு குடியாரனுக்கு அது செட்டே ஆகாது. அவன் எப்படி சொல்லலாம், அது எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் இருப்பார். ஸோ இதெல்லாம் நாங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணி வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு ஆளாக்கிடுவோம். இவர் வந்து குடியிலேருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் குணக்கோளாறுகளை அவரை சரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த கேரக்டர் பஸ்ஸை மாற்றினதுக்கப்புறம் உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு கல்யாண நாள் வருதா அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்கணும், இப்படின்ற எண்ணங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு உண்டான எஃபெக்ட் போட ஆரம்பிச்சிடுவார் கண்டிப்பாக. அப்புறம் பிள்ளைகளோட எதிர்காலம், மற்றவங்க குடும்பத்தில் வந்து பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் அதே மாதிரி படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே அவர் A to Z வந்து அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார். குறைஞ்சபட்சம் ஒரு 1 இயர் டயத்தில் அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். குடி ஒரு பக்கம் 3 மாதத்தில் காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 9 மந்த்தில் வந்து அவருக்கு நிறைய சேஞ்சஸ். அவர் குடி இல்லாத 1 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது அவர்கிட்ட நிறைய மாறுதல்களை நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். அதில் மாற்றுக்கிறதுக்கே இடையில இவர் வந்து திரும்பி வர்றதுனால எல்லாத்துக்குமே பிரயோஜனம். குடும்பத்துக்கு பிரயோஜனம், வெளி உலகத்துக்கு பிரயோஜனம், அதுபோக சமுதாயத்துக்கும் பிரயோஜனம். தேவையில்லாத சண்டை வம்பு வழக்கு இது எதுவுமே நடக்காத அளவுக்கு அவர் வாழ்க்கையை அவரே நல்லபடியாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். சரிங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்ததுக்கப்புறம் அவர் சரியாயிடுவார்னு நாங்கள் எப்படி சார் நம்புறது? அப்படி அவர் சரியாகலைன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்க்குற மக்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெளிவாகும். ஒன்றும் கிடையாது. இங்கே ட்ரீட்மெண்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அவர் 100% சரியாக இருக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 100% நான் சொல்கிற காட்டிலும் 95% வந்து கண்டிப்பான முறையில் அவர் சரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சரி பண்ணி தான் நாங்கள் அவரை வெளியவே அனுப்புவோம். இதுக்கு உண்டான ஒப்புதல் எல்லாமே நீங்கள் வந்து சேர்க்க வரும்பொழுதே உங்கள்கிட்ட கேட்டுருவோம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து 3 மாதத்தில் அது சரியாக இருக்க பாசிபிள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 மாதம் 5 மாதம் கூட ஆகலாம். அதனால் வந்து அவர் ஃபுல்லாக க்யூர் ஆனோட தான் நாங்கள் அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடையில நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அவர் க்யூர் ஆகிறதுக்குன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நாங்கள் முதலே தெளிவாக பேசிடுவோம். பேசிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே நம்ம எடுப்போம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இதில் வந்து அவர் 95% சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 5% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளியே போய் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் அனானிமஸ்ன்னு சொல்லி மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் போய் அவர் 1 ஹவர் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணால் தான் அவர் வந்து தொடர்ந்து குடிக்காமல் இருக்கக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் ஒரு 1 இயர் வரைக்கும் இவரை இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு போனதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அவர் எங்கள் ஃபாலோப்பும் ஒத்துழைக்கணும், குடும்பமும் ஒத்துழைக்கணும். சப்போஸ் நாங்கள் சொன்ன மீட்டிங் பிளேஸுக்கு ஒரு 2 நாள் போகல 3 நாள் போகலை அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் கேட்போம். கேட்கும்போது அவங்க சொல்லணும், அதாவது ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு இருந்துச்சு, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதனால் போக முடியல அவர் அப்படின்னு சொல்லணும். சும்மா தேவையில்லாமல் அந்த மீட்டிங்லாம் அவாய்ட் பண்ணாருன்னா அவர் குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் திரும்பவும் இருக்குது, இல்லைன்ற மறுக்கிறதுக்குனா கிடையாது. நாங்கள் தொடர்ந்து ஃபாலோஅப்பில் இருப்போம். அவங்க ஃபேமிலி எங்களுக்கு ஒத்துழைச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும். இவருமே நாங்கள் அப்டேட் கொடுக்க சொல்லிடுவோம். சப்போஸ் இவர் மிஸ் ஆகிறார் அப்படின்னும் போது ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ணுவோம்.
கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க சரியான தகவலை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் திரும்ப சென்டருக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு நாங்கள் திரும்ப கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிச்சி விடுவோம். இந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஒத்துழைக்கணும் ஃபேமிலி. சப்போஸ் நான் 5% சொல்லியிருந்தீங்களா, அதில் யாராச்சும் தட்டு மாதிரி குடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களுக்கு கால் பண்ணால் போதும், திரும்ப கூப்பிட்டு வந்து அவர் சரியாக்கி திரும்ப அனுப்ப தயாராக இருக்கும். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் நாங்கள் வசூல் பண்ணுறது கிடையாது.